முதல் மாநாட்டுக்கு பொள்ளாச்சியை தேர்வு செய்த அண்ணாமலை. பின்னணியில் இருக்கும் பெரிய கணக்கு என்ன? அண்ணாமலை தலைமையிலான வி த லீடர்ஸ் இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு வரும் ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. தனது புதிய அரசியல் பயணத்தின் முதல் மாநாட்டை நடத்த அண்ணாமலை ஏன் பொள்ளாச்சியை தேர்வு செய்தார் என்பது தொடர்பான பின்னணி தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. பாஜகவில் இருந்து விலகிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தான் ஏற்கனவே நடத்தி வரும் வி த லீடர்ஸ் இயக்கத்தின் மூலம் மீண்டும் மக்கள் பணியில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தார். பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த இயக்கத்திற்கு ஆதரவு அளித்து தன்னுடன் இணைந்து பயணிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அண்ணாமலையின் அழைப்பை ஏற்று வி த லீடர்ஸ் இயக்கத்தில் இதுவரை சுமார் 19 லட்சம் பேர் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த இயக்கத்தின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அது அரசியல் கட்சியாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரங்களில் அதிகரித்துள்ளது. ஜூலை மாதத்தில் இருந்து வி த லீடர்ஸ் இயக்கத்தின் அரசியல் செயல்பாடுகள் தொடங்கும் என்று அண்ணாமலை ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் முதல் கட்டமாக வரும் ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் முதல் மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 26ஆம் தேதி திருச்செந்தூரில் அடுத்த மாநாடு நடைபெறும் என்றும் அண்ணாமலை அறிவித்துள்ளார். அதன் பிறகு கடலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அடுத்தடுத்து மாநாடுகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. போதையில்லா பொள்ளாச்சி என்ற பெயரில் முதல் மாநாட்டை அண்ணாமலை நடத்துகிறார். இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆச்சிப்பட்டி கொங்குசிட்டி மைதானத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மாநாட்டுக்கான பூமி பூஜை நேற்று நடைபெற்ற நிலையில் அதில் அண்ணாமலையின் ஆதரவாளர்களான வசந்தராஜன், பாலாஜி, உத்தம ராமசாமி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஆச்சிப்பட்டியில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டுக்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. வரும் 12ஆம் தேதி நடைபெறும் இந்த மாநாட்டில் சுமார் 1 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று ஏற்பாட்டாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். அதற்கேற்ப வாகன நிறுத்துமிடம், பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் மாநாட்டு மேடை உள்ளிட்ட ஏற்பாடுகள் பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வி த லீடர்ஸ் இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு என்பதால் இந்த மேடையில் அண்ணாமலை என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. தனது அடுத்த கட்ட அரசியல் திட்டம் குறித்து அவர் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த சூழலில் தனது புதிய அரசியல் இயக்கத்தின் முதல் மாநாட்டை நடத்த அண்ணாமலை ஏன் பொள்ளாச்சியை தேர்வு செய்தார் என்பதுதான் தற்போது முக்கிய விவாதமாக மாறியுள்ளது. அண்ணாமலைக்கு கொங்கு மண்டலத்தில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக 2024 மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை 2வது இடத்தை பிடித்தார். அந்த தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. கோவை மற்றும் அதை சுற்றியுள்ள மேற்கு மண்டல மாவட்டங்களில் அண்ணாமலைக்கு தனிப்பட்ட ஆதரவு இருப்பதாக அவரது தரப்பு நம்புகிறது. இந்த ஆதரவை மேலும் வலுப்படுத்தி வி த லீடர்ஸ் இயக்கத்தின் செயல்பாடுகளை மேற்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கவே பொள்ளாச்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அண்ணாமலையுடன் இணைந்து பாஜகவில் இருந்து விலகிய பல முக்கிய நிர்வாகிகளும் கோவை மற்றும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள். பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர்களான வசந்தராஜன் மற்றும் பாலாஜி, உத்தம ராமசாமி உள்ளிட்டோர் அண்ணாமலையுடன் தொடர்ந்து பயணித்து வருகின்றனர். இதனால் அண்ணாமலைக்கு விசுவாசமான முன்னாள் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் இளைஞர்கள் என ஒரு வலுவான கட்டமைப்பு கோவை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் ஏற்கனவே இருப்பதாக கூறப்படுகிறது. முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டுமானால் பெருமளவிலான மக்களை திரட்டுவது அவசியம். அந்த வகையில் தனக்கு அதிக ஆதரவு உள்ள பகுதியில் மாநாட்டை நடத்தினால் எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டத்தை திரட்ட முடியும் என்பது அண்ணாமலையின் கணக்காக இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொள்ளாச்சி மாநாட்டில் 1 லட்சத்திற்கும் அதிகமான ஆதரவாளர்களை திரட்டி தனது புதிய அரசியல் பயணத்தின் பலத்தை தமிழகத்திற்கு காட்ட வேண்டும் என்ற திட்டத்திலேயே அண்ணாமலை தரப்பு செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் கொங்கு மண்டலம் பாரம்பரியமாக அதிமுகவின் வலுவான பகுதியாக பார்க்கப்படும் நிலையில் அங்கேயே தனது முதல் மாநாட்டை நடத்துவதன் மூலம் புதிய அரசியல் கணக்கை அண்ணாமலை தொடங்குகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதிமுகவில் இருந்து பல முக்கிய தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் அதிருப்தியில் உள்ள மேலும் சில நிர்வாகிகளை தனது பக்கம் ஈர்க்க அண்ணாமலை திட்டமிட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதனால் பொள்ளாச்சி மாநாடு வெறும் போதையில்லா பொள்ளாச்சி என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக மட்டும் இருக்காது என்றும் அண்ணாமலையின் அடுத்த கட்ட அரசியல் பயணத்திற்கான முதல் பலப்பரீட்சையாக இருக்கும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். தனக்கு அதிக செல்வாக்கு உள்ள கொங்கு மண்டலத்தில் முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி அரசியல் பலத்தை நிரூபித்த பிறகு திருச்செந்தூர், கடலூர் உள்ளிட்ட
தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு தனது இயக்கத்தை விரிவுபடுத்துவதே அண்ணாமலையின் திட்டமாக இருப்பதாக கூறப்படுகிறது. 1,00,000 பேரை திரட்டி பொள்ளாச்சி மாநாட்டை அண்ணாமலை வெற்றிகரமாக நடத்துவாரா? இந்த மேடையில் புதிய அரசியல் கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிடுவாரா? அல்லது வீத லீடர்ஸ் இயக்கத்தின் அடுத்த கட்ட பாதையை மட்டும் அறிவிப்பாரா என்பதுதான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரங்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது.